ஹாய் மக்களே, மணத்தக்காளி கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மணத்தக்காளி கீரை பார்க்குறதுக்கு அதோட பூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பூவை பாருங்கள், இலை ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பூவை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மணத்தக்காளி கீரை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மணத்தக்காளி கீரையில் உள்ள இலை எல்லாத்தையும் நம்ம உருவி எடுத்துக்கலாம். உருவி எடுத்துகிட்டு அதில் வந்து குட்டி இந்த பழம் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம போடலாம். அதுவுமே நல்லது தான், போட்டு வைக்கலாம். நம்ம எல்லா கீரையோட இலையையும் நம்ம உருவி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3 மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது கழுவி வச்சுருக்கிறோம்ல அந்த மணத்தக்காளி கீரை, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைவேக்காடாக வேகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நம்ம இது கூட தேங்காய் போட்டு வதக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் கூட வந்து பூண்டு, சின்ன சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.